தழைகள் என்று எண்ணி அதை ஒதுக்காமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் செம்முல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணீர் அதிகமாக ஊர்ந்து இருக்கக்கூடிய களிமண் பூமிகளில் வரக்கூடிய ஒரு வகையான முட்களை கொண்டிருக்கக்கூடிய செடி வகை தாவரம்னு சொல்லலாம். பார்ப்பதற்கு பெரிய பெரிய முட்களை கொண்டிருக்கும். அந்த முட்கள் சிவப்பு நிறமாக இருக்கும். அந்த தண்டு பகுதியும் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமாக இருக்கும். செம்முல்லிங்கிறது பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செம்முல்லியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 2 விதமான பிரச்சனைகளுக்கான மிகச்சிறப்பான மருந்துன்னு சொல்லலாம். முதலாவது கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய். பொதுவாக பார்த்திங்கன்னா உடல் வெளியேற்றக்கூடிய கழிவுகளில் முக்கியமானது யூரியா சம்பந்தப்பட்ட பொருட்கள், யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பொருட்கள்னு சொல்லுவோம். சிறுநீர் மூலமாக உடலை விட்டு வெளியேறக்கூடிய முக்கியமான கழிவுகளில் அவை ஒன்று. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, அதிகமான நைட்ரஜன் சம்பந்தப்பட்ட உணவுகளை நம்ம உட்கொள்வதாலேயோ அல்லது யூரியா சம்பந்தப்பட்ட உணவுகள் மிக அதிகமான அளவு நம்ம எடுத்துக்கொள்வதாலேயோ பார்த்திங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நம்ம மூட்டுகளில் போய் தேங்க ஆரம்பிக்கும். அந்த முட்டுகளில் தேங்க ஆரம்பிக்கும் போது அந்த முட்டுகள் எல்லாம் லேசாக முதல்ல வீங்க ஆரம்பிக்கும். முட்டுகளுடைய வீக்கம் மிக அதிகமாக மாறும்போது நமக்கு மூட்டுகளை பாதிக்கக்கூடிய கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோயாக அது மாறுறதை பார்க்குறோம். ஆண்களுக்கு மிக அதிகமாக ஏற்படக்கூடிய நோய், பெண்களுக்கும் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நோயாக அந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிகமான அசைவ உணவு, அதிகமான புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம், தூக்கம் இல்லாமல் இருப்பது, அதிக பிரயாணம் செய்வது, உடலை வருத்தி கொள்வது, இது எல்லாமே கவுட்டு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக காரணமாக இருக்கிறது. கவுட் நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நாள் ஆக ஆக முட்டுகளுடைய அமைப்புகளே மாறி போகிறதையும், கிட்டத்தட்ட முடக்குவாதம் போல் ஒரு சூழல் இருக்கிறதையும், அதே போல் நாள் ஆக ஆக சிறுநீரகம் பாதித்து கடைசியில் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயல் இழப்பு நோயாக அது மாறிவிடுவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ கவுட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்கக்கூடிய தலையாய 10 மருந்துகளில் பார்த்திங்கன்னா இந்த செம்முல்லி மிகச்சிறந்த இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. இந்த செம்முல்லுடைய வேரை பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு புல் போன்றே இருக்கும். நம்ம எப்படி கோரை புல்லை பிடுங்கினா உள்ள புல் சளிய வேராக இருக்கிறதோ அதே போல் இருக்கும். நன்றாக இதை கழுவி காய வைத்து எடுக்கக்கூடிய சூரணமாக ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 200 மில்லியாக அதை குறைத்து விட வேண்டும். காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கவுட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த செம்முல்லி விதை அப்படிங்கிறது ஆண்மை குறைவுக்கு உபயோகப்படுத்துகின்ற மிகச்சிறந்த மூலிகைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு ஆண்மை குறைவுக்கு அமுக்கரா சம்பந்தப்பட்ட மருந்துகளையோ பூனைக்காளி சம்பந்தப்பட்ட மருந்துகள் பெரும்பாலும் உபயோகப்படுத்தி வரதை பார்க்குறோம். ஆனால் 100 அமுக்கரா கிழங்குகளுக்கு சமமான ஒரு சக்தி ஒரு 5 கிராம் செம்முல்லி விதையிலேயே இருக்கிறத பார்க்க முடியும். நிலப்பனங்கிழங்கு 100 நாள் சாப்பிட்டால் உடலில் என்ன வகையான வேறுபாடுகள் ஏற்படுமோ, சக்தி ஏற்படுமோ, அவை வெறும் 1 வார காலம் செம்முல்லி விதையை சாப்பிட்டாலே ஏற்படுவதை பார்க்க முடியும். செம்முல்லி விதை அப்படின்னு பார்க்கும்போது பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா சிகப்பு நிறமாக கடுகை போலவே தோற்றமளிக்கக்கூடியது. இந்த விதையை நன்றாக எடுத்து வெயிலில் வைத்து காய வைத்து அரைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அரைத்து ஒரு சலிப்பானில் போட்டு நன்றாக சலித்து வைத்து கொள்ள வேண்டும், அல்லது துணியில் போட்டு சலித்து விட வேண்டும். சலித்து எடுக்கப்பட்ட அந்த சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி வெந்நீர்லேயோ இல்லை பால்லையோ கலந்து சாப்பிடணும். தொடர்ந்து ஒரு 3 அல்லது 6 மாத காலம் சாப்பிடும்போது உடலில் ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன்கள், ஆண் குறியுடைய அளவு, அதே போல் விந்து வேகமாக வெளிவரக்கூடிய பிரச்சனை, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை அடையிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த செம்முல்லி விதை உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யுரீத்ரல் ஸ்ட்ரிங்சர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது சிறுநீர் வெளிவரக்கூடிய பாதைகளில் லேசான சுருக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறு.
இந்த சுருக்கம் ஏற்படும் போது என்ன ஆகும்னா, நமக்கு சிறுநீர் வெளிவரும்போது கடுமையான வலி அல்லது எரிச்சல் ஏற்படலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிறுநீர் அதிகமாக சிறுநீர் பையில் தேங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அடிக்கடி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது அடிக்கடி பார்த்திங்கன்னா சிறுநீர் வெளிவரும்போது நமக்கு கடுமையான ஒரு ஆசிட் வெளிவர்ற மாதிரி ரொம்ப கடுமையான வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ ஏற்படுறத பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு, குணமாக்குவதற்கு பார்த்திங்கன்னா இந்த செம்முள்ளி ஒரு மிகச்சிறந்த மருந்து. செம்முள்ளியுடைய முழு தாவரத்தையுமே எடுத்து பொடி செய்து உலர வைத்து நன்றாக சூரணம் செய்து வைத்து கொள்ளலாம். அல்லது அது சூரணமாக கூட இன்றைக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், செம்முள்ளிங்கிற பேர்லேயே கிடைக்கும். ஸோ 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து 5 கிராம் அளவுக்கு இந்த செம்முள்ளியுடைய சூரணத்தை போட்டு ஒரு 5 நிமிடம் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது அந்த சிறுநீர் செல்லுகின்ற பாதைகளில் இருக்கக்கூடிய அடைப்புகள், சிறுநீர் செல்லக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், இதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலோ அல்லது சிறுநீர் போகின்ற பாதைகளில் ஒரு டியூப் போட்டு அடிக்கடி கத்தீட்டர் போட்டு அதை பெருசாக்குகின்ற வழிகள் செய்வது, இந்த மாதிரி செய்தாலும் கூட அந்த வலிகளோ வேதனைகளோ மிகப்பெரிய அளவில் குறையாமல் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்குவதாக இருக்கும். இதை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து, மிகச்சிறந்த விஷயம் இந்த செம்முள்ளி தான். அதே போல் சிறுநீர் பெருக்கின்னு சொல்லுவோம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, அதே போல் நிறைய பேர் நின்று வேலை செய்பவர்கள் பார்த்திங்கன்னா கால்கள் இரவு நேரங்களில் மிகப்பெரிய அளவில் வீங்கி இருக்கிறத பார்க்க முடியும். அதற்கு என்னதான் மருந்துகள் சாப்பிட்டாலும், டயூரெட்டிக் சாப்பிட்டாலும் சிறுநீர் வெளியில் போவது அப்படிங்கிறது குறையும். நீரிழிவு நோயாளிகள், இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொண்டிருப்பவர்கள், அதே போல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனை உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியில் போகாமல் இருப்பது தான். இதை வெளியில் அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செம்முள்ளி தான். ஸோ செம்முள்ளியிலேருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணீரை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய தண்ணீரை ஒரு நாள் முழுவதும் ஒரு நேரத்துக்கு ஒரு முறை ஒரு 50 மில்லிங்கிற மாதிரி சாப்பிட்டாலே ஒரே நாளில் உடம்புல இருக்க நீரெல்லாம் குறைந்து டயூரெட்டிக் மாதிரி ஆக்ட் பண்ணி உடம்புடைய நீர்ச்சத்து குறைவதற்கு உதவி செய்வதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த செம்முள்ளியை பொறுத்தவரையிலும் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அதே போல் ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுகின்ற விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடலில் அதிகமாக தேங்கியிருக்கக்கூடிய தேவையற்ற கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு மற்றும் யுரீத்ரல் ஸ்ட்ரெங்சர்னு சொல்லக்கூடிய சிறுநீர் குழலில் அடைப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்த ஆரம்பித்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேடும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேடும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்திய ஒரு பிரச்சனை தொடர்பாக, அதுதான் திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்கப்படுவது தொடர்பான ஒரு சர்ச்சை. நாம் முன்னர் கூட இதை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். இதனுடைய அவசியம் என்ன, எதற்காக இதை செய்ய வேண்டும், திரையரங்குகளில் மட்டும் இதை ஏன் செய்ய வேண்டும் என்கிற கேள்விகளை எல்லாம் கூட நாம் எழுப்பியிருக்கிறோம். நாம் இன்றைக்கு என்ன கேள்விகளை எழுப்பினோமோ அதே கேள்வியைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா அவர்களுடைய தலைமையிலான குழு எழுப்பியிருக்கிறது. தேசபக்தியை நிரூபிக்க வேண்டிய இடம் திரையரங்குகள் அல்ல என்பதுதான் அந்த கேள்வி. அப்படி பார்க்கிற போது பல விஷயங்களை நீதிபதிகள் சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது, நீங்கள் திரையரங்குகளில் இது போன்ற தேசிய கீதம் இசைக்கப்படுகிற போது எழுந்து நிற்க முடியாத மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், இவர்களை மற்றவர்கள் தேச விரோதிகளைப் போல பார்ப்பது அல்லது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் கூட இந்தியாவில் பல இடங்களில் நடந்தன என்பதை நீதிபதிகள் சுட்டி காட்டுகிறார்கள். தேசபக்திக்காக இன்றைக்கு தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், நாளைக்கு திரையரங்குகளுக்கு வரக்கூடியவர்கள் ட்ரௌசர் அணிந்து வரக்கூடாது என்பது போன்ற, பெர்முடாஸ் அணிந்து வரக்கூடாது என்பது போன்ற விதிகளை கூட கொண்டு வரலாமே என்றெல்லாம் கூட நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்பது,
விளையாட்டு மைதானங்களில் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. அப்படி இசைக்கப்படுகிற போது பெரும் ஒரு கூட்டம் இங்கே சூழ்ந்திருக்கிறது. யாருக்கும் அதனுடைய அர்த்தம் கூட புரிவது கிடையாது. இப்படியாக ஒரு சடங்கை போல ஒன்றை செய்வது என்பது இதன் மூலமாக என்ன நடந்துவிடும்? தேசிய கீதம் என்பதும் அதனுடைய கருத்துக்கள் குறித்துமே பல சர்ச்சைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னொன்று, தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கென சில பிரத்யேகமான இடங்கள் இருக்கின்றன. ஒரு குடியரசு தின விழாவில், சுதந்திர தின விழாவில், அரசு விழாக்களில் இப்படியாக தேசிய கீதங்கள் இசைக்கப்படுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதை ஏன் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டாயமாக மாற்ற வேண்டும்? தேசபக்தி என்பது இந்த நாடு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது, இந்த நாட்டிற்கு நாம் என்ன கொடுத்திருக்கிறோம் என்பதிலிருந்து உருவாகக்கூடியது தான் தேசபக்தி. இந்த நாட்டில் எல்லா மக்களும் சமமாக நடத்தப்படுகிறார்களா, நீதியுடன் நடத்தப்படுகிறார்களா, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நடத்தப்படுகிறார்களா, சாதி மத வித்தியாசங்களை கடந்து நடத்தப்படுகிறார்களா, இதிலிருந்து உருவாவது தேசபக்தி. அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் அந்த வளர்ச்சியின் பயன்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதா என்பதிலிருந்து பிறப்பது தேசபக்தி. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு கொடியிலோ அல்லது ஒரு கீதத்திலோ தான் தேசபக்தி இருக்கிறது என்று வலியுறுத்துவது என்பது தேசபக்தியினுடைய அர்த்தத்தையே சிதைப்பதாகும். உதாரணமாக, ஒரு தேசிய கொடியை ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் ஒரு முறையற்ற விதத்தில் யாராவது பயன்படுத்திவிட்டால் இங்கு அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேசிய கொடியை சட்டையாக கூட அவர்கள் சட்டையாக கூட தைத்து அணிந்து கொள்கிறார்கள். அதை அவர்கள் புனிதப்படுத்துவது கிடையாது, தங்கள் நாட்டினுடைய அடையாளமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் இங்கு தேசபக்தி என்பது, தேசிய கீதம் அல்லது தேசிய கொடி என்பது அது ஏதோ ஒரு புனித சின்னம் போல, ஒரு மத சின்னம் போல மாற்றப்படுகிறது. எல்லாவற்றையுமே மதவயப்படுத்துவதற்கு சமமானது இது. தேசபக்தியினுடைய அர்த்தங்கள் பல பல. நம்முடைய தேசிய இனங்கள் சமமாக வாழ வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், நாம் ஒரு தேசம் என்று சொல்கிறோம், ஆனால் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்திற்கு தண்ணீர் தரம் இருக்கிறது. ஒரு மாநிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அதே நாட்டைச் சேர்ந்த மக்களை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதி மக்கள் வெறுக்கிறார்கள். உதாரணமாக, கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களை அங்கே இருக்கக்கூடிய கன்னடர்கள் அந்நியமாக பார்க்கிறார்கள். அதே போல் மும்பையில் இருக்கக்கூடியவர்கள் பீகாரிகளை அந்நியர்களாக பார்க்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இதற்கு பின்னால் என்ன விதமான தேசியம் இருக்கிறது? நாம் எத்தகைய தேசியத்தை வளர்த்திருக்கிறோம்? இந்த நாட்டு மக்களுக்கிடையே மொழி ரீதியான சமத்துவம் வேண்டும். அவரவர் பண்பாட்டின்படி வாழ்வதற்கு, அவரவருடைய கலாச்சாரத்தின்படி வாழ்வதற்கு, இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையின்படி வாழ்வதற்கு ஒரு பெரிய உரிமை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமத்துவம் இருக்கிற போது எல்லோருடைய நெஞ்சிலும் இது நம்முடைய நாடு என்கிற உணர்வு ஏற்படும். ஆனால் மாறாக ஒரு கேளிக்கைக்காக வருகிற இடத்தில், ஒரு திரைப்படத்தில் எத்தனையோ விதமான திரைப்படங்கள் வருகின்றன. அங்கு நாம் பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஒவ்வாது என்றெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய ஆபாசமான காட்சிகள் அந்த படத்தில் இடம்பெறலாம், அல்லது ஒரு அரசிற்கு எதிரான கருத்துக்கள் கூட வரலாம். பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய படங்கள் இருக்கும். அந்த இடத்தில் போய் ஒரு தேசிய கீதத்தை இசைப்பது என்பது பொருத்தமற்ற ஒன்று. அது ஒரு கேளிக்கையினுடைய ஒரு இடம். அப்படி இருக்கிற போது இதன் மூலமாக தேசபக்தியை வளர்த்து விடலாம் என்று நினைத்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம். ஏன் பாராளுமன்றத்தில் சட்டமன்றம் கூடுகிற போது தேசிய கீதங்களை இசைக்கிறார்களா? அல்லது எல்லா இடங்களிலும் நீதிமன்றம் கூடுகிற போது தேசிய கீதத்தை இசைக்கிறார்களா? ஆகவே இதுபோன்ற விஷயத்தில் அனாவசியமான நெருக்கடிகளை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி ஏற்படுத்துவதன் மூலமாக தேசபக்தியின் மீது இவர்களுக்குத்தான் ஒரு ஆர்வம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதனால்தான் நீதிமன்றம் இதை கடுமையாக விமர்சிக்கிறது. இதில் எந்த அர்த்தமும் கிடையாது. இது போன்ற ஒரு திரையரங்குகளில் மட்டும் நீங்கள் தேசிய கீதத்தை இசைக்கச் செய்வது அதன் மூலமாக எந்த தேசபக்தியும் வளரப்போவதில்லை. அது தேசபக்தியை வளர்க்கிற விதம் அல்ல என்று. தேசம் என்பதும் தேசபக்தி என்பதும் நம்முடைய அர்ப்பணிப்பு உணர்விலிருந்து, இந்த நாடு இந்த மக்களை எப்படி சமமாக நடத்துகிறது என்பதிலிருந்து, எல்லோருக்கும் சட்டபூர்வமான நியாயங்கள் கிடைக்கிறதா, குடியுரிமை சார்ந்த நியாயங்கள் கிடைக்கிறதா, எல்லோருக்கும் மனித உரிமைகள் கிடைக்கிறதா, பொருளாதார உரிமைகள் கிடைக்கிறதா, எல்லோரும் சமமாக வளர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதா, இதிலிருந்து தான் தேசபக்தி பிறக்க முடியும். வெறும் தேசிய கீதத்தினால் அல்ல என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர்
உலக தமிழ் வம்சாவழி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் செல்வகுமார். ஒரு உலக வம்சாவளி அமைப்பு அப்படின்ற ஒரு பெரிய அமைப்போட ஒருங்கிணைப்பாளரா தமிழ் வம்சாவளியினர் உலக அளவில் எந்த அளவுக்கு இருக்காங்க, அவர்களோட மேம்பாடு, அவங்களோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் எந்தெந்த நிலையிலெல்லாம் நம்ம உயர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு இவரோட பார்வையில் பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உலக தமிழ் வம்சாவழி அமைப்போட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கலாம் சார். இப்போது ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இது பல நாடுகளில் சிறப்பாக இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிற முறையில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவான விதம், அது எப்படி செயல்படுது, தமிழ் வம்சாவளியினரோட வளர்ச்சி மேம்பாடில் இந்த அமைப்பு எவ்வளோ தூரம் தன்னை ஒருங்கிணைச்சிட்டு செயல்பட்டுருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு இது உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர் வந்து தமிழருக்குள்ளவே ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உலக தமிழ் வர்த்தக சங்கம்னு ஒன்று ஏற்படுத்தணும். அந்த வர்த்தக சங்கத்தில் வர்த்தகம் செய்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த அமைப்பில் இருந்தாங்க. அது மூலயமா உலக தமிழர் திருநாள் விழாலாம் நடத்திட்டு இருந்தோம். இது மாதிரி செஞ்சிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து தமிழ் ஆர்வலர்கள், அரசு அலுவலரில் இருக்கவங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது அவங்க வந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு துறையில் செழுமையாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் துறைக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை உலக அளவிய இருக்கிற தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அது மூலயமா உருவாக்கப்பட்டது தான் உலக தமிழ் வர்த்தக சங்கத்தோட சப்சிடரி தான் உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு. இப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இன்னும் நிறைய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா தமிழர் பிறந்திருப்பாங்க, ஆனால் அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கூட இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவ்வளோ அறியாமையிலையும் இருக்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தேவை அப்படின்னா இதில் அரசாங்கத்தோட பிரதிநிதி யார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இந்தியாவுக்கு அப்புறம் வெளிநாட்டில் தமிழ் எம்எல்ஏ, அதாவது தமிழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் 221 பேர் இருக்காங்க. 61 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஒரு பிரதம மந்திரி இருக்கார். பிரெஞ்சு கயானாவில் மூசோஸ் வீராசாமி நாகமுத்துன்றவர் ஒரு தமிழ் பிரைம் மினிஸ்டர் இருக்கார். ஒரு முதல்வர், 3 துணை முதல்வர், அது ஒரு பெண் துணை முதல்வர் இருக்காங்க, ஒரு பெண் சபாநாயகர் இருக்காங்க, 14 பேர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க, 11 சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ இவங்க மூலயமா நம்ம தமிழ் மக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் அந்த நெட்வொர்க் பண்ணி எல்லாரையும் அந்த குளோபல் ஆர்கனைஸ் தமிழ் ஒரிஜினில் இணைச்சிட்டு அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில், அப்புறம் சோஷியல் மீடியாலாம் இது பண்ணிவிட்டு அவங்க டெய்லி ரெகுலராக இது பண்ணிகிட்ருக்கோம். அது மூலம் யார் வந்து எந்த உதவி கேட்டாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மூலயமா அந்த உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். இது மாதிரி ஒரு நெட்வொர்க் பண்ணியிருக்கோம். இதோடு மட்டும் இல்லாமல் வருஷம் அயலக தமிழர்கள் வந்து தம் தாய் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழ் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கூடாது அப்படின்னு அவங்க வருஷத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை யாராவது ஒரு ஆள் அந்த மீட்டுக்கு வரணும். உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர் ஒரு நெட்வொர்க் பண்ணி அவங்க மூலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொண்டு போனோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12,75,00,000 மேலே தமிழர்கள் இருக்கிறாங்க. உலக அளவிய 12 கோடி எடுத்து அதில் வந்து 20,000 ஒரு கண்ட்ரியில் பார்த்தா 20,000 பேருக்கு மேலே அப்படின்னு பார்த்தா 28 நாடுகள் இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக 150 கண்ட்ரியில் வந்து நம்ம தமிழர் வந்து பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் மக்கள் தொகை அப்படின்னா சைனாவில் கூட 20,000 பேர் இருக்காங்க. 20,000 பேருக்கு மேலே இருக்கிற நாடுகள்லாம் இணைச்சி ஒரு 28 கண்ட்ரியை வந்து இணைச்சி இந்த தமிழ் வம்சாவளி அமைப்பு செயல்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ 20 நாடுகள் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஒரு பிரதமர், துணை பிரதமர், முதல்வர் அப்படின்னு தமிழர்கள் வந்து உலகளாவி தங்களுடைய அடையாளத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு தேவைகள் இதெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு பணிகளில் உங்களை இணைச்சிட்டு செயல்படுறீங்கன்னும் போது இந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இது எவ்வளோ தூரம் இந்த மாதிரியான ஒரு ஃபீஸ்ட் இதெல்லாம் வேர்ல்டு லெவலில் எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய வயசு வந்து 50, இப்போ ஒரு 65-70 வயசு இருக்கிறவங்க கூட வந்து அவங்களையும் நான் இணைச்சி கொண்டு போயிட்டு அவங்களோட அனுபவத்தையும் நான் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட அனுபவத்தை வந்து நான் பகிர்ந்துக்கணுன்னா ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தால் அது அழகு இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வயசில் பெரியவங்களை, ஒரு 70 வயசு 75 வயசு அனுபவம் மிக்கவங்களை இதுக்கு வந்து தலைவராக கொண்டு வரும். தலைவராக கொண்டு வந்துட்டு அவங்களோட அனுபவம் மூலயமா எல்லாரையும் நெட்வொர்க் பண்ணி செஞ்சிட்ருக்கோம்.
அது மூலமா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பண்ணுறதுக்கு ஒரு இளம் துடிப்பான ஆள் வேணும். எங்களுக்கு கீழே வந்து ஒரு 20-25 பேர், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க. அந்த 28 நாடுகளில் ஒருங்கிணைப்பாளர் கூட ஒருங்கிணைச்சு அந்த செயல்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரு இளைஞரால் தான் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இன்றைக்கி வளர்ந்து வர விஞ்ஞான உலகத்தில் வந்து சோஷியல் மீடியா தான் மெயின். ஒரு 70 வயசு ஆளுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஈஸியாக நெட்வொர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த சோஷியல் மீடியா வந்து இளைஞர்களுக்கு வந்து இப்போ எனக்கு தான் வயசு 50, ஆனால் எனக்கு கீழே இருக்க இளைஞர்கள்லாம் பார்த்தா 28 வயசில் கூட ஒரு கண்ட்ரியில் ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆளுங்களாம் நெட்வொர்க் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து ஒவ்வொரு விங்கும் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வரும் ஜனவரி 5, 6, 7 3 நாள் வந்து உலக தமிழ் வம்சாவளியின் ஒன்று கூடல் ஒன்று வைக்கிறோம். உலக தமிழர் திருநாள் ஒன்று பண்ணுறோம். இது வந்து 4வது வருஷம் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இப்போ வெளிநாட்டில் வந்து சினிமாவை பார்த்துட்டு ஒரு குறும்படம் தயாரிக்கிறாங்க. வெளிநாட்டில் சினிமாவோட பாட்டை கேட்டுட்டு ஒரு பாட்டு எழுதி இசையமைக்கிற அளவுக்கு வந்து ஒரு தானே ஒரு தன்முனைப்பு இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டராக வந்து வளர்ந்துருக்கிறாங்க. இவங்களோட திறமையெல்லாம் அடையாளம் காட்டணுன்றதுக்காக தான் ஒரு குறும்படம் போட்டியை வைக்கிறோம். இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு இது பண்ணுறோம். மொத்தம் 8 அமர்வுகளாக இந்த உலக தமிழ் திருநாளில் நடத்துகிறோம். ஸோ அயலக தமிழர்களுக்கு நம்ம தமிழோட வாழ்வியலும் பாரம்பரியத்தையும் ஆடை திருவிழா, ஃபுட் ஃபெஸ்டிவல், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், மியூசிக் ஃபெஸ்டிவல், அது மாதிரி எல்லா ஒருங்கிணைஞ்ச மாதிரி உலக தமிழர் திருநாள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்திய துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து அழைச்சிருக்கோம். தமிழக கவர்னர் அணைய வச்சுருக்கோம். தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறையை வந்து அவங்களோட உதவியெல்லாம் கேட்டிருக்கோம். செய்கிறன்னு உறுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூலயமா அயலக தமிழர்களும் இதில் வந்து வர்றதுக்கு 5ஆம் தேதி ஃபங்க்ஷன், 3ஆம் தேதி 4ஆம் தேதியே சென்னை வந்துடுறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஓகே, இந்த ஈவெண்ட் பற்றியே சொல்லுங்கள். இது வருஷம் நடக்குது அப்படின்னாலும் இப்போ ஜனவரியில் நடக்க போகிற இந்த விழாவில் எந்த நாடுகள்லாம் கலந்துக்கிறாங்க? இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போகிறது மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா அயலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து எந்த கண்ட்ரியில் வாழ்கிறாங்களோ அந்த கண்ட்ரியோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க வாழ முடியும். இப்போ குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வரோம், தமிழ் வந்து கட்டாய கல்வின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி அந்தந்த நாடுகளில் அந்தந்த மொழிக்கு வந்து கட்டாய கல்வின்னு இருக்கும். அந்த கண்ட்ரியை வந்து நம்ம வாழ்கிறதுக்காக போயிருக்கோம். அந்த இடத்துல அந்த நாட்டோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் வாழணும். அந்த இடத்துல போய் நம்ம எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது. ஆனால் நிறைய கண்ட்ரியில் நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தமிழை வந்து இங்கிலீஷ் எழுதி தான் படிக்கிறாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த அமைப்பு மூலயமா டிஜிட்டல் முறையில் நீங்கள் எந்த நாட்டில் படித்தாலும் வாழ்ந்தாலும் ஒரு தமிழை எழுத படிக்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு வந்து இணைய கல்வியாக வந்து இந்த வருஷம் அறிமுகப்படுத்தி அது மூலயமா கொண்டு வரும். அது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் இப்போ வந்து மெடிக்கல் விங் ஒன்று பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தமிழ் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு விங் பண்ணியிருக்கோம். இவங்களோட அனுபவத்தை வெளிநாட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் கூட ஒரு ஷேர் பண்ணுற மாதிரி, அதுக்காக பிங்க் ஹெல்த் கேர்ன்ட்டு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அந்த கோட்டோவோட குளோபல் ஆர்கனை தமிழ் ஒரிஜினோட சப்சிடரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனி மூலயமா தமிழ்நாட்டுக்கு மெடிக்கல் டூரிசமும் வரும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் டாக்டர்ஸ் கூட ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ அது மாதிரியும் செஞ்சுருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் நீதி அரசர்லாம் ஒரு விங்கு பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இன்ஜினியரிங்கெல்லாம் இது பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து இது கிடையாது, அதாவது தமிழ் வழி கல்வி கிடையாது. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து சிங்கள மொழியில் இன்ஜினியரிங் காலேஜுக்கு இருக்குது. ஆனால் அவங்க வந்து இங்கிலீஷை வந்து இது பண்ணல. நம்மளோட என்னன்னா இது மூலயமா ஒரு இன்ஜினியர் வந்து அந்த கண்ட்ரியில் படித்தா கூட தமிழ் வழியில் அந்த பொறியியல் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலபஸ் உருவாகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் முறையில் கொண்டு போக போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளுக்கு ஒரு பெரிய இடமா இந்த ஈவெண்ட் அமைய போகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போது அயல்நாடு அப்படின்னு சொல்லும் போது இப்போ சிங்கப்பூர் நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, சில உரிமைகள்லாம் பற்றி தெரியாமல்லாம் இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க வராங்க, அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகளெல்லாம் அவங்க மாட்டுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான ஒரு குரலாகவும் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க அப்படின்போது, பொதுவாக இங்கேருந்து வெளிநாடுக்கு போகணும், பணி நிமித்தமாக போகணும் அப்படின்னு ஆர்வம் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. பல வருடங்களாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு வருடமும் அது அதிகரிச்சுட்டு இருக்கிறதா இருக்குது. ஸோ இப்போது அயல்நாடுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரச்சனைகளெல்லாம் ஏன் மாட்டுறாங்க? அவங்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது எங்கே தேவைப்படுது? இல்லை, அது புரிதல்ன்றதை விட ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழ்வியல் முறையை வந்து உயர்த்திக்கணும் ஒரு ஆசை, அது ஒரு பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து யாராவது ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணால் கூட
அதை வந்து நான் முன்னுக்கு வந்தால் நீ வந்து அவனுக்கு பொறுக்கலை அதனால் சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு அறியாமல் இருக்குது. 2 விஷயம் இருக்குது. 3வது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்வியலை உருவாக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு முறையில் தவறான முறையில் போயிடுறது. ஸோ இந்த 3 தான். ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அரசாங்கமே வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து, அட்லீஸ்ட் அவங்க கவுன்சிலிங் கொடுக்கலாம் கூட இந்திய வம்சாவளி அமைப்பை தொடர்பு கொண்டாங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன நாம்ஸ் இருக்குது போகலாம், அயல்நாடுகளில் போகலாம், முறையாக விசா எடுத்து முறையாக போயிட்டு பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து மலேசியாவில் போகும்போது மலேசியா அரசாங்கமும் லெவி வருஷத்துக்கு வந்து இத்தனாயிரம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து 18,000 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்தியன் முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்டு வந்து ஒரு 30,000 ரெஸ்டாரண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 48,000 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அதிகமான வேலை போகிறாங்க. ப்ளஸ் தோட்ட தொழிலாளர் போகிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து வருஷத்தில் 25,000 பேர் வேலைக்கு எடுத்துக்கலாம், 30,000 பேர் வேலைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அரசாங்கம் பெர்மிட் கொடுக்குது. மலேசியா அரசாங்கம் பர்மிட் கொடுக்குது. அந்த பெர்மிட் எடுக்கிறதுக்கு ஒரு 75,000 80,000 செலவு பண்ணிவிட்டு போயிட்டு வேலை செய்யணும். ஒரு சிலர் வந்து அந்த நாட்டில் இருக்கிறவங்க நம்ம ஆளுங்க வந்து பெர்மிட் இல்லாமலே இவங்களுக்கு வந்து இவங்கள பற்றின இவங்க பேரில் அவங்க பணம் கட்டி பெர்மிட் எடுத்துகிட்டு போனால் 1 மாதத்தில் விட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் அது ஒரு இம்பார்ட்டன்ட் தெரியலன்றதுக்காக தான் வந்து இவங்கக்கிட்ட அவங்க காசு வாங்குறாங்க. காசு வாங்கி அவங்க வந்து பெர்மிட்டு போட்டு செய்கிறாங்க. பெர்மிட் போட்டு இந்த 80,000 மிச்சப்படுத்தணுன்றதுக்காக அவங்க வந்து குறுகிய வழியில் 25,000 30,000 செலவு பண்ணி 1 வே டிக்கெட்டு 2 வே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது அந்த பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சு ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 50,000 சம்பாரிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய இதுவாக நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியே வரும்போது, அந்த நாட்டை விட்டு வெளியே வரும்போது டைரெக்டாக இந்தியா வர முடியாது, ஜெயிலுக்கு தான் போக முடியும். ஸோ அந்த நாட்டு குடியுரிமைக்கு விரோதமாக தான் இவங்க போயிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அறியாமை இருக்குது. ஒரு சிலர் வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, அவங்க வந்து அவங்க பேரில் பணம் கட்டி அனுப்புறதுக்கு பார்ப்பாங்க. அதை வந்து மீறி இவங்க என்ன பண்ணுவாங்க, விட்டு வெளியே வந்துட்டு ஓனர் என்னை விட மாட்டுறாரு, ஓனர் என்னை வந்து தப்பு பண்ணுறாருன்ட்டு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. இதில் வந்து 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. ஒன்று வந்து கூட்டு போகிறவங்க மேலும் தப்பு இருக்குது, நம்ம ஆளுங்க அதை கேட்டு போகிறவங்க மேலும் தப்பு இருக்குது. இது வந்து அறியாமல் தான் சொல்லலாம். இது வந்து யார் பேரில் நம்ம குறை சொல்கிறது வாய்ப்பு இல்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த ஏஜென்சிஸ் அப்படிங்கிறதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு நல்ல ஏஜென்ட் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியம்? ஏன்னா நிறைய பேர் ஜென்யூனாக பல வருடங்களாக இங்கேருந்து ஆட்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. திடீர்னு புதுசாக உருவான நிறைய நிறுவனங்களையும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? இல்லை, இன்றைக்கி வேலைவாய்ப்பு திட்டம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்கில்க்கு வந்து வெளிநாட்டில் சான்ஸ் இருக்குது. அதுவும் வந்து ஐடி செக்டர், இன்ஜினியரிங் ப்ளஸ் வந்து மெடிக்கல், இது மாதிரி விங்குக்கு தான் இருக்குது. சாதாரண தோட்ட தொழிலாளர் அது மாதிரிலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா வெளிநாட்டில் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாம்பிள் பக்கத்து நாடு பார்த்தீங்கன்னா 800 வெள்ளி கொடுக்குறாங்கன்னா இங்கே வந்து ஒரு 12,000 13,000 தான் வந்து அதோட சம்பளமே. இந்த 12,000 13,000 மலேசியாவில் போய் வேலை செய்கிறதுக்கு நம்ம நாட்டிலே வந்து தாராளமாக 20,000 25,000 மினிமம் சேலரியே கிடச்சிரும். அதனால் வந்து அயல்நாடுகளில் வந்து நார்மல் வேலைக்கு போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. அது ஒரு ஸ்கில் வந்து போகலாம், நல்ல ஒரு உயர் படிப்பு படிச்சுட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கோப் இருக்குது. நார்மல் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஈவன் டிரைவர் கூட அந்தளவுக்கு ஸ்கோப் கிடையாது அயலகத்தில். பொதுவாக வெளிநாடு வாழ் தமிழ் வம்சாவளியினர் அவங்களோட வாழ்க்கை மேம்பாடு வளர்ச்சி அப்படின்னு வரும்போது நம்ம என்னென்ன இடத்துலலாம் வந்து மாற்றங்கள் தேவைப்படுது? மெயின் வந்து கல்விங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் போனீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு பார் இருக்குது அப்படின்னா பாரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சராக வந்து நம்ம தமிழை தான் இருக்கான். ஸோ அவர்கிட்ட பேசும்போது அவர் நிறைய விஷயங்கள் இருக்குது, அவர் ஒரு அடியால் தான் இருக்கிறார். அதுக்கு வந்து மெயின் தேவை வந்து கல்வி. அதுக்கு தான் வந்து இங்கே இருக்கிற கல்வி அதிபர்கள், அதாவது வேந்தர்கள், வேலூர் விஐடி, மிஸ் நாசி ராமச்சந்திரன், பாரி வேந்தர், இது மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தால், உண்மையிலே வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இலவச கல்வி, அதாவது உயர்கல்வியிலே இலவச கல்வி தராங்க, ஸ்டேவும் தராங்க. இது மாதிரி வந்து வெளியே சொல்லாமல் மறைமுகமாக வந்து நிறைய வந்து நம்ம தமிழர்கள் உதவி பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் வந்து இது பண்ணி, ஏன்னா இவங்க வந்து வெளியே ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணிட்டா நிறைய பேர் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் இருந்தால் செய்கிற உதவி செய்ய முடியாது. அதனால் இவங்க வந்து மறைமுகமாக நிறைய பேருக்கு வந்து செய்கிறாங்க. அவங்களோட நோக்கமும் வந்து தமிழர் வாழ்வியலில் நல்லா வரணும். ஏன்னா இப்போ மிஸ்டர் விஸ்வநாதன் சார்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெளிநாட்டிலே தான் இருப்பார். ஆனால் அங்கே வந்து அவர் வந்து அமைதியான முறையில் மறைமுகமாக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, கல்வியில் தான் வந்து மாற்றம் ரொம்ப தேவை அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறீங்க.
இப்போ தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ் மொழி, நம்மளோட கலாச்சாரம், பாரம்பரியம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அயல்நாடுகளில் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பரதநாட்டியம் கற்றுக்கிறது இல்லை, எல்லாருமே மிருதங்கம் கற்றுக்கிறது இல்லை. ஆனால் அயல்நாட்டில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒவ்வொரு தமிழர் வீட்லேயும் சாட்டர்டே சண்டேல லீவு நாள் ஆச்சுன்னா அந்த பெண் குழந்தையாக இருந்தால் பரதநாட்டியமும், ஆண் குழந்தையாக இருந்தால் மிருதங்கமும், அந்த கலையை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கற்றுக்குறாங்க. அது வந்து ஒரு கடமையாக, எப்படி ஃப்ரைடே ஆனால் கோவிலுக்கு போனோம், சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போனோம், ஃப்ரைடே ஆனால் மாஸ்க்கு போனோம் அப்படின்ற மாதிரி இதில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த வாரத்தில் வந்து லீவு நாளில் அந்த கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம நாடு தமிழ்நாட்டை விட தமிழ் பேசுகிறதுலையும் அந்த பாரம்பரியத்தையும் ஃபாலோ பண்ணுறது அயலக தமிழர்களை அடிச்சிக்க முடியாது. ஸோ அது வந்து அந்தளவுக்கு இது பண்ணுறாங்க. இது மாதிரி கலையெல்லாம் பார்த்து கனடா அரசாங்கம் நம்ம நாட்டில் வந்து ஒரு பறை சாற்றுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த நாட்டு கனடா அரசாங்கமே வந்து பறை சாற்றுதல், அந்த பறை அடிக்கிற அந்த மேளத்தை வந்து அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்கு. ஒரு தமிழில் இருக்கிற ஒரு பறை சாற்றுதல்னா ஒரு செய்தியை வந்து அந்த காலத்தில் செய்தியை சொல்கிறதுக்காக கிராமத்தில் சொல்கிறதுக்காக பண்ணுது. அதையே வந்து அந்த நாட்டு அரசாங்கம் தமிழ் பாரம்பரியத்தை அங்கீகரிச்சிருக்கு. அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி உலகத்திலே வந்து அதிகமான தமிழர்கள் வந்து ரெட் கார்பெட்டை வச்சு வரவேற்று அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறதும் கனடா அரசாங்கம் தான். எல்லா அரசாங்கமும் அவங்கவுங்க தகுதி அந்த ரேஞ்சில் செய்கிறாங்க. ஆனால் கனடா அரசாங்கம் அதிகப்படியாக செய்யுது. ஸோ அங்கே அந்த வாழ்வியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, தமிழ் வாழ்வியல் நல்லா இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் பறை சாற்றுதல்ன்றதை வந்து ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. ஆனால் அதே அயல்நாட்டில் கனடாவில் வந்து ஒரு கௌரவமாக பார்த்துருக்குறாங்க. ஸோ இது மூலிமா என்ன நடக்குதுன்னா நம்மளோட கலையை அவங்க வளர்க்குறாங்க. கலைக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது அந்த கலையை நம்ம வந்து வெறும் இறுதியான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமல் எப்படி ஒரு மங்களகரமான நிகழ்வில் நாதஸ்வரம், மத்தளம், மிருதங்கம் இது மாதிரி கலை பண்ணும்போது அட்லீஸ்ட் அவங்கள வந்து பறை சாற்றுதலை வந்து வரவேற்புக்காக ஒரு அரசியல் தலைவரோ ஒரு நிகழ்வுக்கோ ஒரு வரவேற்புக்காக கம்பல்சரி அதை செஞ்சாங்கன்னா நம்மளோட கலாச்சாரத்தை கலையை வந்து அயல் நாட்டில் மதிப்பு கொடுத்ததுக்கு தமிழகத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்ன்றது என்னோட கருத்து. நிச்சயமா சார். தமிழர் நாகரீகம், கலாச்சாரம்லாம் வந்து இன்றைக்கி உலக அளவில் ரொம்ப பெருமை சேர்க்கிற அளவில் தான் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல நாடுகளில் அதற்கான ஒரு அங்கீகாரம், அடையாளங்கள் இருக்குது அப்படின் போது நீங்கள் கனடா பற்றி குறிப்பிட்டு சொன்னீங்க. அதில் இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னும் போது இந்தியாவை தாண்டி தமிழர்கள் அப்படின்னு வரும்போது எந்தெந்த நாடுகள்லாம் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தோட சிறப்போடு இன்னும் தமிழர்கள் இருந்துட்டுருக்காங்க? இந்தியாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியாவோட சிங்கப்பூர் வந்து சிறப்பான வாழ்க்கை. அதாவது சிங்கப்பூரில் வந்து க்ரைம் ரொம்ப கம்மி, மலேசியாவில் கொஞ்சம் க்ரைம் அதிகம், கனடாவில் க்ரைம் கம்மி. ஸோ குற்றம் வந்து இப்போ ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா மலேசியாவில் வந்து டோட்டல் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் நம்ம தமிழர் வசிக்கிறாங்க. அந்த 30 லட்சம் பேர் அந்த நாட்டோட குற்றவியலில் வந்து 55% வந்து இந்தியர்கள் வந்து குற்றம் செய்கிறாங்கன்னு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் நம்ம என்ன செய்யலான்னா அந்த குற்றத்தை தடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து கல்வியில் சந்தர்ப்பம் கொடுத்தா, அதை வந்து கல்வியில் உயர்வு கொடுத்தோம்னா அந்த கல்வினால் அவனோட வாழ்க்கை உயருன்றது ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் வந்து மலேசியா தமிழர்கள் வந்து அறியாமை நிறைய இருக்குது. ஸோ அந்த அறியாமையை போக்கணும். இதுக்கு வந்து நிறைய சமூக ஊடகங்கள் மூலமா இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இது பண்ணலாம். இப்போ வந்து ரீசெண்டாக கபாலி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் நடத்தியிருப்பாங்க. அது வந்து உண்மையாகவே அந்த அமைப்பு வந்து மிஸ்ஸஸ் டாக்டர் சண்முக சிவான்ட்டு அவர் நடத்துகிறாரு. அந்த கபாலி படமே அந்த கதையை வந்து அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி அவங்க அந்த எப்படி ஒரு குழந்தை இருக்கான்னா அவரோட அப்பா வந்து ஜெயிலில் இருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தைய அவங்க படிக்க வச்சு நல்ல லெவல் கொண்டு வராங்க. இது மாதிரி அமைப்புகளும் வந்து அங்கே செயல்படுது. இது மாதிரி அமைப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். குற்றம் குறைஞ்சிச்சுன்னா நம்மளோட தமிழ் வாழ்வியல் நிறைய வரும். ஸோ இந்த குற்றம் குறையிறதுக்கு நம்மளோட ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்ல வழி மூலயமா எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னாவே
நம்ம தமிழ் வாழ்வியல் நல்லா வரும். மேலும் இது மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் தெரியணுன்றதுக்காக தான் உலக தமிழர் திருநாள், உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு. ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கார், அயல்நாட்டில் ஒரு தெரிஞ்ச தொழிலை வியாபாரம் பண்ணுறதோ ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ ரொம்ப சங்கடமாக ஒரு இங்கிலீஷில் பேச சங்கடமாக இருக்குன்றதுக்காக தான் அயல்நாட்டில் இருக்கிற தமிழர் கூட ஒரு வியாபார நிமித்தமாக ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த அமைப்பு மூலயமா. அதே மாதிரி எல்லா காண்டாக்டும் வெளிநாட்டில் இருக்க காண்டாக்டை இவங்க கூட இன்க்ளூட் பண்ணால் அவங்களோட வாழ்வியல் இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாங்கன்னா நம்ம குற்றமில்லாத வாழ்க்கையாகவும் நம்ம வாழ்வியல் தமிழ் வாழ்வியல் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக சார். இது பற்றி பேசும்போது நீங்கள் இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி வர்த்தக ரீதியான ஒரு சங்கம் அமைப்பாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தமிழர்கள் அயல் நாடுகளை பொறுத்த வரைக்கும், சிங்கப்பூர், மலேசியா பொறுத்த வரைக்கும் வணிகம் சார்ந்ததில் எவ்வளோ தூரம் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க? இப்போ மலேசியா பொறுத்தவரையில் வணிகத்தில் டோட்டல் பாப்புலேஷனில் 8% இல்லை 7% தான். இப்போ நம்ம தமிழ் ஆளுங்க 30 லட்சம் பேர் இருக்காங்க. டோட்டல் 3 கோடி பேர். அந்த 3 கோடி பேரில் 10% இந்தியன்னு, 2% இந்தியா மீதியான தமிழர் 8% இருக்காங்க. அந்த 8%ல் ஒரு 10% அளவுக்கு தான் ஒரு 75-80 பேர் தான் ஒரு தொழிலாக செய்கிறாங்க. அதுவும் பெரிய அளவில் இல்லை, ஒரு சின்ன அளவில் தான் தொழில் செய்கிறாங்க. குறிப்பிட்டு சொன்னால் ஒரு 4-5 பெரிய கம்பெனிங்க இருக்குது, மற்றபடி பெரிய அளவில் இல்லை. மீதி பேர்லாம் ஒரு மிடில் கிளாஸில் ஒரு அரசாங்க உதவியோ ப்ரைவேட்லேயோ ஒர்க் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வியலும் மாறணும். ஒன்று சிங்கப்பூரை பொறுத்தவரையில் அங்கேயும் 90% அங்கேயும் ஒர்க் பண்ணுறாங்க, 10% பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அங்கே அந்த ஒர்க் பண்ணால் கூட அவங்களோட வாழ்வியல் நல்லா இருக்குது. தான் கனடாவில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, எல்லாமே ஒர்க் பண்ணுற கேட்டகரியில் தான் இருக்காங்க. பிஸ்னஸ் ஒரு 6% தான் தமிழால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகே. உலக தமிழ் வம்சாவளி அமைப்போட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரியான பல நிகழ்வுகளை உருவாக்கி அவங்களோட மேம்பாடு அப்படின்னு பண்ணும்போது இன்னும் எதிர்காலத்தில் என்ன மாதிரியானலாம் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க தமிழர் மேம்பாடு சார்ந்து? இல்லை, இப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம், எல்லா கண்ட்ரிலையும் ஒரு அட்வைசரி போர்டு ஒன்று வச்சுருக்கோம். எந்தெந்த நாட்டில் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்தும் அந்த ஒருங்கிணைப்பாளர் கலெக்ட் பண்ணி கொடுப்பார். அது மூலயமா இதில் ஒரு செஷன் வைக்கிறோம். இந்த செஷனில் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே அரசியல் சார்பற்ற எல்லா தலைவருமே அழைக்கிறோம். நம்ம இந்த நாட்டு வரும்போது நம்ம வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே நம்மளோட விருந்தினர். அதனால் அரசியல் சார்பற்று இங்கே இருக்கிற எல்லா தலைவரும் கூட ஒரு நேர்முக அறிமுகம் வச்சு அவங்களுக்கு ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது 7ஆம் தேதி நைட்டு லீ மெரிடியன் ஹோட்டலில் அது நடத்துது. அதில் இங்கே இருக்கிற தலைவர்கள், அயல் நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இருந்துட்டு அவங்களோட கருத்தை பரிமாறிக்கிட்டு ஒரு அஜெண்டா மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இதை போக்கி எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு திட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கான இது இருக்குது. இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் தலைவர்களும் இணைச்சி செய்யறதுக்கான இது பண்ணிட்டு இருக்கிறோம். இதை எனக்கு மெயின் அந்த கலைஞர் தொலைக்காட்சி மூலயமா சொல்கிறது என்னென்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பில் இணையணும். இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உலக தமிழர் கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட வாழ்வியலை உயர்த்திக்குங்க அப்படின்றது தான் என்னோட நோக்கம். இது வரைக்கும் அயலகத்தில் ஒரு 240 பேர் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு தமிழ் அமைப்புகள் ஒரு 240 பேர் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு 1000 பேர்கிட்ட அயலக தமிழர்கள் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த தமிழ் சங்கங்களை நேரடியான முறையில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் தனித்தனி ப்ரெஸ் மீட் வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. உலக தமிழ் வம்சாவளி அமைப்போட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் இந்த அமைப்பு உருவான விதம், இது எப்படி செயல்பட்டுருக்கு, எந்தெந்த நாடுகள்லாம் இது விரிவடைஞ்சிருக்கு, இன்றைக்கும் தமிழர் மேம்பாடு அப்படின்னு வரும்போது என்ன முக்கிய தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கல்வி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் மட்டும்தான் பெரிய மாற்றங்களை நம்ம ஏற்படுத்த முடியும் சார்ந்தும். இப்போ நடக்க போகிற ஜனவரியில் நடக்க போகிற இந்த ஈவெண்ட், இதில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்குது, இதன் மூலமாக அவங்க என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை எவ்வளோ தூரம் இந்த ஈவெண்ட் உருவாக்கி கொடுக்கும், எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும், ஆசைகள் அதிகம் இருக்கக்கூடாது, தேவை அறிஞ்சு நம்மளோட பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு பல விஷயங்களை உங்களோட அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி மூலயமா இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பை
இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லாம் தெரியப்படுத்துறது என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சாதாரணமாக வழக்கில் நாம் பேசுகிற சில சொற்கள், சில தொடர்கள் பல்வேறு விதமான உள்ளார்ந்த சமய, சமூக, அரசியலை கொண்டவையாக இருக்கின்றன. திரிசங்கு சொர்க்கம் என்கிற இந்த 2 சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள், எல்லோரும் தெரிந்ததாகத்தான் கூறுவார்கள். திரிசங்கு சொர்க்கம் என்றால் எல்லோருக்கும் அதை பற்றிய சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுதான் முழுமையானதா சரியானதா என்றெல்லாம் நாம் சரிபார்ப்பதில்லை. திரிசங்கு சொர்க்கம் என்றால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட இன்னொரு சொர்க்கம். திரிசங்கு என்கிற ஒருவன் அந்த சொர்க்கத்தை அவனுக்காக அமைக்கப்பட்டது என்பது போல ஒரு மேலோட்டமான செய்திகள் தான் நமக்கு அறிந்தவையாக இருக்கும். இந்த சொர்க்கம் என்பதே அடிப்படையில் அறிவியலுக்கு ஏற்றதில்லை. அது வேறு. சொர்க்கம், நரகம் எல்லாம் கற்பிதங்கள் தான். ஆனால் அதில் இந்த திரிசங்கு சொர்க்கம் என்பது என்ன என்கிற கேள்விக்கு முன்னால் இன்னொரு விதமான பழமொழியையும் நாம் இதனோடு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்பார்கள். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்றால் அதற்கும் இந்த திரிசங்கு சொர்க்கத்துக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இது வேறு அது வேறு என்பது போலத்தான் நாம் கருதுவோம். ஆனால் இதற்குள் இருக்கிற அந்த புராண கதைகள் இவை இரண்டையும் ஒன்றுபடுத்தும். இதில் நமக்கு மிக முக்கியமானது எது என்றால் உள்ளே இருக்கிற புராண கதைகள் இல்லை. அந்த புராண கதைகளின் மூலமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு வர்ண தர்மமும் வர்ண தர்மத்தின் அடிப்படையிலான அரசியலும் தான் இந்த தொடர்களுக்குள் இருக்கிற உட்பகுதிகள். இந்த திரிசங்கு சொர்க்கத்துக்கு சொல்லப்படுகிற கதை மிகச் சாதாரணமானது. திரிசங்கு என்று ஒருவன், அவன் சூத்திரன், அவன் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினான். தன்னுடைய குருவான வசிஷ்டரிடத்திலே போய் கேட்டான். சொர்க்கத்துக்கு கூட அவனை அவர் அனுப்பிவிடுவார். ஆனால் அவன் இன்னொரு நிபந்தனையை முன்வைத்தான். இந்த உடம்போடு நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னான். உடம்போடு யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்றார் அவர். இல்லை, நான் அதற்காக தவம் செய்ய போகிறேன், எனக்கு அதற்கான வரம் வேண்டும் என்று கேட்டான். அவர் கடுமையாக அவனை சபித்து விட்டார். சாபம் கொடுத்து நீ சண்டாளனாக போ என்று சொல்லிவிட்டார். இந்த சாதிய வர்ண அடுக்குகளில் 4 அடுக்குகள், 4 வர்ணங்கள் என்று சொல்கிறோம். 5ஆவதாக பஞ்சமர், அவர்களுக்கும் கீழே 6ஆவதாக சண்டாளர் என்று ஒரு சமூகத்தினரை, உழைக்கும் மக்களை ஒடுக்கி வைத்திருக்கிற அமைப்பில் தான் அந்த சண்டாளர் என்கிற சொல் வருகிறது. சண்டாளன், சண்டாடி என்பதையெல்லாம் நாம் ஒரு விளையாட்டாக பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிறோம். அது ஒரு குறிப்பிட்ட இன மக்களை காயப்படுத்துகிற சொல் என்று நமக்கு தெரியாது. எனவே சண்டாளனாக போகும்படி அவர் சாபம் கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு அவன் இன்னொரு முனிவரிடத்தில் வந்தான், விஸ்வாமித்திரரிடத்தில். விஸ்வாமித்திரரிடம் வந்து, நான் இப்படி உடம்போடு சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் வசிஷ்டர் அப்படி முடியாது என்று சொல்லிவிட்டார் என்றபோது விஸ்வாமித்திரர், சரி, உனக்கு நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார். ஏதோ இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போவது போல, அதற்கு பயணச்சீட்டு வாங்கி தருவது போல நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். அவனை உடம்போடு சொர்க்கத்துக்கு அனுப்பினார். எப்படி ஒருவன் உடம்போடு சொர்க்கத்திற்குள் வரலாம் என்று அங்கே இருக்கிற தேவர்களெல்லாம் அவனை கீழே தலைகீழாக தள்ளினார்கள். திரிசங்கு பதறினான். உடனே விஸ்வாமித்திரர் சொர்க்கமும் இல்லாமல் பூமியும் இல்லாமல் இடைப்பட்ட இடத்தில் அவனுக்கென்று ஒரு சொர்க்கத்தை அமைத்து கொடுத்தார். அதுதான் திரிசங்கு சொர்க்கம். இது ஒரு புராண கதை. இதற்குள் இருக்கிற அறிவியலுக்கு பொருந்தாத அந்த செய்திகளை எல்லாம் நாம் ஒரு பக்கத்திலே ஒதுக்கிவிட்டு இந்த கதைக்குள் இருக்கிற வருண அரசியல் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். வசிஷ்டர் யார், விஸ்வாமித்திரர் யார் என்பதை பார்த்தால் அந்த கதை புரிந்துவிடும். வசிஷ்டர் பிறப்பால் பார்ப்பனர், விஸ்வாமித்திரர் பிறப்பால் சத்திரியர். அவர் ஒரு அரசர். அவர் முனிவராக வேண்டும் என்று தவம் செய்தார். 2 இடங்களில் விதி மீறல்கள் இருக்கின்றன புராண கதைகளில். பரசுராமன் பிறப்பால் பார்ப்பனராக இருந்தும் கோடரி எடுத்து சத்திரியர்களோடு போராடினான். எனவே சத்திரிய தர்மத்துக்கு உள்ளதை அவன் செய்தான். அதே நேரத்தில் சத்திரியனாக பிறந்த விஸ்வாமித்திரர் ஆரிய தர்மத்துக்கு உரியதை செய்தார். தங்கள் பிறப்புக்கு ஏற்ற தர்மத்தை தவிர வேறு தர்மங்களை செய்யக்கூடாது. தர்மம் என்பதே
பிறப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகிற வர்ண தர்மம் என்பதுதான். புராண இதிகாசங்களில் தர்மம் என்கிற சொல் எல்லா இடங்களிலும் அப்படித்தான் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாங்கள் பிறந்த அந்த வருணத்துக்கு மாறான இன்னொரு வருணத்துக்கு உரிய ஒரு பணியை செய்யக்கூடாது என்பது வர்ண தர்மம். அதை மீறியவர்கள் இவர்கள் 2 பேரும். ஆனாலும் விஸ்வாமித்திரனுடைய தவத்தை பார்த்து பாராட்டி வசிஷ்டரே அவனை ராஜ ரிஷி என்று பாராட்டினார். அப்போதும் கூட அவர் பிரம்ம ரிஷி என்று சொல்லவில்லை. அதை நாம் கவனிக்க வேண்டும். அது பிறப்பால் பார்ப்பனர்கள் மட்டும்தான் பிரம்ம ரிஷியாக ஆக முடியும். போனால் போகிறது என்று ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி இவருக்கு ராஜ ரிஷி என்று பட்டம் கொடுத்தார். எனவே ராஜ என்றாலே அது சத்திரியன் என்பது புரிந்து விடுகிறது. சத்திரியன் ரிஷியாகி இருக்கிற ஒரு வினோதம் பழைய புராணங்களில் இதிகாசங்களில் வருகிற இந்த செய்தி. ஆகையினாலே தான் வசிஷ்டருக்கு உள்ள ஆற்றல் இந்த சத்திரிய மகாராஜாவுக்கு கிடையாது. என்னதான் தவம் செய்தாலும், என்னதான் ரிஷி என்கிற பட்டத்தை பெற்றாலும் அவருக்கு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்து விடுகிற ஆற்றல் இல்லை. அதனாலே தான் அவன் பாதியிலேயே அவனுடைய பயணம் நின்று போயிற்று என்று சொல்லுவது. இதற்குள் இருக்கிற சொர்க்கத்தின் அடிப்படையாக வைத்து கொண்டு சொல்லப்பட்ட இந்த கதைக்குள் என்ன இருக்கிறது என்றால், ஆரிய சத்திரிய வருண போராட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த கதை இருக்கிறது. இப்படிப்பட்ட பல கதைகளை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு வருணத்திற்கு இடையிலேயும் பல பூசல்கள் வருகின்றன. சத்திரியர்களை எதிர்த்து வைசியர்கள் எழுந்த காலத்தினுடைய கதைதான் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் சிலப்பதிகாரம் என்று சொல்ல வேண்டும். சிலப்பதிகாரம் என்பது வணிகர்களின் வீட்டு பிள்ளைகள். கோவலனும் கண்ணகியும் வணிகர்களின் வீட்டு பிள்ளைகள். அவர்கள் மன்னனை எதிர்த்து எழுந்து மன்னனையே வீழ்த்தினார்கள். எனவே சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்குமான போராட்டமாக அது இருக்கிறது. வைசியர்களுக்கும் பார்ப்பன சத்திரிய வைசிரிய மூவர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் இடையிலான போராட்டம், சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் இடையிலான போராட்டம். இப்படி இந்த வருண அடுக்குகளுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தின் வரலாறு தான் இந்தியாவின் வரலாறாக இருக்கிறது. ஏடறிந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டத்தின் வரலாறு தான் என்று மார்க்சும் எங்கெல்ஸும் சொல்லுவார்கள். ஆனால் இந்தியா அறிந்த வரலாற்றின் பக்கமெல்லாம் ஏடறிந்த வரலாறு அனைத்தும் வருண போராட்டத்தின் வரலாறு தான். ஆகையினால் இப்படி 2 வருணங்களுக்கு இடையில் நடந்த அந்த சண்டைதான் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்பதும் திரிசங்கு சொர்க்கம் என்பதும் ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமான தொடர்புடையது. அது மட்டுமல்லாமல் இருக்கிற பல சொற்கள் இந்த சமயங்களுக்குள் நடந்த சண்டைகளினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. நாம் பார்க்கலாம், இப்போதும் ஒருவன் இன்னொருவனை ஏமாற்றி விட்டான் என்றால் நாமம் போட்டு விட்டானா என்று கேட்கிறார்கள். அதுபோலவே ஒரு தொழிலை தொடங்குகிற போது யாராவது கோவிந்தா கோவிந்தா என்றால் அது அத்தோடு முடியப் போகிறது என்பதாக ஒரு பொருள் கொள்ளப்படுகிறது. இந்த சொற்களுக்கெல்லாம் அப்படி பொருள் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. நடைமுறையில் இந்த சொற்களுக்கு இப்படித்தான் பொருள் கொள்ளப்படுகிறது என்றால் இது எதனால் வருகிறது? அது எப்படி ஒரு பார்ப்பன சத்திரிய வருணங்களுக்கு இடையிலான மோதலோ அதுபோல் இவையெல்லாம் சைவ வைணவ மதங்களுக்கு இடையில் நிகழ்ந்த போராட்டங்களின் விளைவுதான். ஏறத்தாழ 10-11ஆம் நூற்றாண்டு தொடங்கி 14-15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மிக கடுமையாக சைவ வைணவ போராட்டங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருந்தன. 2 பேருக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு, 2 பேருக்கும் பக்தர்கள் என்றாலும் சைவர்களா வைணவர்களா யார் பெரியவர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் 2 பக்கத்திலேயும் நடந்து கொண்டிருந்தது. இவர்களை அவர்களும் அவர்களை இவர்களும் கேலி செய்து குறைத்து மதிப்பிட்டு பேசிய பல சொற்கள்தான் இன்றைக்கும் வழக்கில் நிலைத்து போய்விட்டன. நாமம் போடுவது என்பது ராமானுஜர் சைவர்களையெல்லாம் அழைத்து வைணவர்களாக ஆக்கிய காலகட்டத்தில் அந்த தொடர் வந்தது. அவர் தாழ்த்தப்பட்ட மக்களை சைவர்களை எல்லோருக்குமே நாமம் போட்டு வைணவர்களாக ஆக்கினார். அப்படி ஆக்குகிற போது சைவர்களிடத்திலே இருந்து ஒரு கேள்வி எழுந்தது, நீ வைணவனாக போனாயே என்ன பயன் பெற்றாய்? ஒரு பயனும் இல்லை, ராமானுஜர் உனக்கு நாமம் போட்டது தான் மிச்சம் என்று சொன்னதன் தொடர்ச்சியாகத்தான் நாமம் போடுவது என்பதே ஏமாற்றுவது என்கிற பொருளாக சைவர்களால் சொல்லப்பட்டு அது நிலை பெற்றது. அப்படித்தான் கோவிந்தா என்பது வைணவர்களினுடைய பக்தி ஈடுபாட்டின் ஒரு குரல், ஒரு ஒலி. ஆனால் அதுவே இன்றைக்கு கேலிக்குரியதாக கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னால்
எல்லாம் முடிந்து போய்விட்டது என்கிற நிலையாக இன்றைக்கு கருதப்படுகிறது. இப்படி வருண அடுக்குகளுக்கு இடையில் நடந்த போராட்டங்களும் மதங்களுக்குள் நடந்த போராட்டங்களும் வேறு வேறு சொற்களாக தொடர்களாக நிலை பெற்று இன்றைக்கு வரைக்கும் நாட்டில் வழக்கில் அந்த பொருளில் தான் ஒலிக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிகமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றில் இருக்கும் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடியல் ஏவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு வாரமும் எப்படி தொழில் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அடையலாம், என்ன மாதிரி முதலீடுகள் வாங்கலாம், என்ன பிரச்சனைகள் இருந்தால் எப்படி சமாளிக்கலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் ஒரு வாரமும் பேசிகிட்ருக்கோம். தொடர்ச்சியாக ஒரு வாரமும் இதோட கருத்துக்களை ஒவ்வொரு வாரமும் ஒரு விஷயமாக பிரித்து நம்ம பேசிகிட்ருக்கோம். இதில் போன வாரம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் என்னென்ன ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா என்னென்னத்தெல்லாம் பார்க்கணும், என்ன மாதிரி இருந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நான் பேசியிருந்தேன். அதில் அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அதே நிலம் சம்மந்தப்பட்டதுலேயே இன்னொரு சில அட்வைஸ் என்னென்னா, இப்போது இருக்கிற மார்க்கெட் இப்போ நான் முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தது என்ன சொல்லியிருந்தேன்னா, என்ன மாதிரி நிலம் இருக்கணும், அதுக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், டிடிசிபி அப்ரூவலோட அவசியம் என்னங்கிறத நான் ஓரளவு சொல்லியிருந்தேன். இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக நம்ம சொல்கிறதுல மெயினாக ரொம்ப டீப்பாக அதை அக்யூரேட் பாயிண்ட்ஸை நம்மளால் கிளாரிஃபை பண்ண முடியாது. நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வையும் ஓரளவு அதுலேருந்து விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நுணுக்கமான விஷயம் 1% 2% அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயம் மாறுபடும். ஏன்னா அது ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லிட்டோன்னா அதையும் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் எப்படி பண்ணணும், டிடிசிபி அப்ரூவல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்தது இப்போ இருக்கிற ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறது ஓவரால் இந்தியாவே ரியல் எஸ்டேட்டுங்கிற மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது. ஆனால் ஓவரால் நிலத்தில் போடுற பணம் எப்போதுமே கீழே குறையவே குறையாது. ஏன்னா பாப்புலேஷன் மக்கள் தொகை ஒரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ரெண்டாவது இந்தியாவோட எக்கனாமி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் போயிட்டுருக்கிறதுனால மேபி இந்த வருஷம் வீக்காக இருக்கலாம், ஆனால் நடுவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அதை பற்றி நம்ம பேசல. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமி இந்தியன் பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுனாலையும் நம்ம இன்னும் நல்லா போகக்கூடியங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனாலையும் என்ன ஆகும்னா நிலத்தோட மதிப்பு கண்டிப்பாக ஏறி தான் ஆகணும். இதில் 2 விஷயமாக பிரிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாய நிலத்தோட மதிப்பு இன்னும் 5லேருந்து 10 வருஷத்தில் கண்ணா பின்னான்னு மேலே போகிற அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எக்கனாமி அதுதான் நம்மளோட பொருளாதாரமே விவசாயத்துலேருந்து வருதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும்போது இந்த டிமாண்டு விவசாய நிலத்துக்கு ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிலத்தோட மதிப்பு எப்போதுமே எப்படி இருக்குன்னா ஒரு சிட்டிலையும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா சென்னையில் இப்போ ஒரு இதில் ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 20,000 ரூபா இருக்குது. போரூரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட நிலம் 3,500 ரூபா 4,000 ரூபா இருக்குன்னா, ஆனால் இதே 4,000 ரூபா நிலம் ஈரோட்டில் இருக்கிற ஒரு தெருவுலேயும் அந்த ரேட்டு 4,000 ரூபா இருக்கும். இப்போ என்னென்னா ஒரு ஊர்லேயும் எந்தெந்த இடத்துலலாம் கமர்ஷியல் நல்லா இருக்கோ, எந்தெந்த இடத்துல ரொம்ப டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ஏறணும். முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, சென்னையில் நிலம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் மற்ற ஊரில் நிலத்தோட மதிப்பு குறைச்சலாக இருக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை மெயினில் இருக்கிறது இடம் வேணால் 15,000 20,000 இருக்கலாம். பாக்கி வெளியில் இருக்கிற நிலத்தோட மதிப்பு கீழே தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ளடங்கி இருக்கிற நகரங்களில் இருக்கிற மதிப்பை விட குறைச்சலாக தான் இருக்குது. ஸோ அதனால் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் அதிகப்படியான வசதியோடையோ அதிகப்படியான நிலத்தோட மதிப்போடு இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். எல்லா இடத்துலையுமே இந்த அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்படி இருக்கிறதுனால ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன நினச்சி பார்ப்பாங்கன்னா, அவங்களோட க்ரோத் அந்த ஒரு நிலத்தோட அப்ரிசியேஷன் சொல்லக்கூடியது ஒரு 5 வருஷத்தில் அப்ராக்சிமேட்டாக 7 வருஷத்தில் 1 மடங்கு ஆறுதுங்கிறது நார்மலான க்ரோத். இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டோட க்ரோத் 10 வருஷத்தில் 5 மடங்கு ஏறி இருக்குது. ஆனால் இனிமேல் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா 7 வருஷத்தில் 1 மடங்கோ இல்லை 1.5 மடங்கோ ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ரெண்டல் இன்கமும் நமக்கு நல்லா ஓரளவு ப்ராப்பர்ட்டி வாங்கினான்னா அதில் ரெண்டல் இன்கமும் இருக்குது. இப்போ எல்லாருமே எதை வச்சு கேல்குலேட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு நிலத்தை ஒன்று வாங்குறாரு, சப்போஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டே வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 லட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு அதில் 50,000 ரூபா 5 வட்டியோ இல்லை 8 வட்டியோ ஒரு 8% உண்டான அதான் அந்த 8% வருமானம் வரக்கூடிய அளவுக்கு, அதாவது இன்கம் வரக்கூடிய அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு இருக்கணும் வருமானம். அப்படி பார்த்தீங்கன்னா 8% பார்த்தீங்கன்னா அது ஒரு 80,000 ரூபா. இந்த 10 லட்ச ரூபாய்க்கு நிலம் வாங்கும்போது அதோட க்ரோத் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 15% க்ரோத் வச்சுருக்கலாம். ஆனால் உடனடியாக அந்த க்ரோத் வராது. 7 வருஷம் வச்சுருக்கும்போது அந்த க்ரோத் வரும். இப்போ அப்படி பார்க்கும்போது அந்த க்ரோத் தனியாக இருக்கும். அது இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் ஒரு 50,000லேருந்து ஒரு 80,000 இருந்ததுன்னா இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது வந்து விவசாயமாக இருந்தாலும் சரி, கமர்ஷியலாக இருந்தாலும் சரி. ஏன் அந்த மாதிரி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து இப்போ பேங்க்கில் வந்து ஒருத்தர் டெபாசிட் போடுறாங்கன்னா 1 இயர் போடுறாங்கன்னா 8% வட்டி. நான் சொல்கிறது வந்து அவுட்டர் பர்சன்டேஜ். 8% வட்டிக்கு அளவுக்கு உங்களுக்கு கேபிட்டல் க்ரோத்தும் தனியாக கிடைக்குது. இதை தவிர வட்டிக்கு சம்மந்தப்பட்ட வருமானமும் வருது. இப்போ ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து ஒருத்தர் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கும்போது அதில் 50,000 ரூபா அவரால் வருமானம் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அதில் 50,000 ரூபா கொண்டு வரத்துக்கு ஒரு ஏக்கர் நிலத்தில் என்ன விவசாயம் பண்ணிங்கனாலும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000லேருந்து 40,000 வரத்துக்கு உண்டான வருமானம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி அந்த அளவுக்கு வரணுன்னா அவர் இன்னொரு 40,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட 40,000 ரூபாய்க்கு வட்டி ஒரு 4,000 ரூபாயும் நம்ம அதில் வரக்கூடிய வருமானம் ஒரு 30,000 இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக 34,000 ரூபா வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இதே விவசாய நிலத்தை 20 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி 40,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு வருமானம் வருதுன்னா அது வந்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. இது சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிற அட்வைஸ் தான் நான் சொல்ல முடியும். டிசிஷன் வந்து வாங்குறவங்கள்ட்ட தான் இருக்குது. நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு இது சொல்ல முடியாது. நான் சொல்கிறது ஓரளவு நமக்கு பணத்துக்கு மதிப்பு இருக்கணும்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு க்ரோத் இருக்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்போ ஒரு மெட்ராஸில் வந்து ஒருத்தர் கமர்ஷியல் பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 லட்சத்துக்கு ஏதோ கமர்ஷியல் பில்டிங் நான் சொல்கிறது ஒரு அவுட்டரில் இருக்கிற ஒரு கடை மாதிரி ஒன்று வாங்குறாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஒரு வருஷ வருமானம் அதில் வந்து 3 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக நான் 8% 5%லேருந்து 8% கல்குலேட் பண்ணுறேன். 3% இருந்ததுன்னா மட்டும்தான் அவருக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டான அட்வைசபிள். ஏன்னா அந்த 3% வரும்போது நமக்கு அந்த அமௌண்ட்டு 8% வரும்போது 3 லட்ச ரூபா கவர் ஆகிடும். ஓரளவு க்ரோத் இருக்கும்போது இதில் ஒரு 15% வரும். ஓவராலாக பார்த்திங்கன்னா எப்போதுமே ரியல் எஸ்டேட்லேயும் கோல்டுலேயும் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ரிட்டர்ன் வந்து 7 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தவங்களுக்கு 24% அண்ட் அபவ் வந்திருக்கு. இதுதான் நடக்குமா, 100% நடக்குமா, இப்போ நீங்கள் சொன்னபடி நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு கருத்து. இந்த மாதிரி நடந்ததை வச்சு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் நடக்குங்கிறத எதிர்பார்க்குறோம். பட் இதை நீங்கள் கண்டிஷனாக எடுத்துக்க முடியாது. ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது ஒரு விவசாய நிலத்தில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் போடுற பணத்துலேருந்து 5%லேருந்து 8% வருமானம் அதில் வரா மாதிரி இருக்கணும். இதை தவிர அப்ரிசியேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இது மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு நிலத்தை வாங்குறீங்க, அந்த நிலத்துக்கு உண்டான முழு பணமும் உங்கள்கிட்ட இல்லை. ஜென்ரலாக வந்து நிலமோ இல்லை கட்டடமோ வாங்கும்போது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 50% பணத்தை போட்டு 50% பேங்க்கில் கடன் வாங்கி பண்ணுவாங்க. அப்படி வாங்கும்போது என்ன ஆகுன்னா, பேங்க்கில் நம்ம வாங்குகிற கடனோட மதிப்பு வந்து வட்டி வந்து ஒரு 12% இருந்ததுன்னா நமக்கு அதில் வந்து சப்போஸ் அந்த 1 கோடி ரூபா கொடுத்து அந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க, 50 லட்ச ரூபா கையை விட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு 50 லட்ச ரூபா கடன் வாங்கும்போது இந்த 50 லட்ச ரூபாவில் வரக்கூடிய கடனுக்குண்டான வட்டி அந்த 7%, நம்ம கட்டக்கூடிய வந்து அந்த டிஃப்ரென்ஸ், ஏன்னா நம்மளோட வருமானம் அதில் 7% இருந்ததுன்னா அடிஷ்னலாக கட்டக்கூடிய வருமானம் 7% இருக்குல்ல, அதை 2ஆக டிவைட் பண்ண, ஏன்னா 2 பங்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனாலையும் 1 பங்கு நம்மளும் 1 பங்கு வெளியில் பேங்க்லேயும் கடன் வாங்கி போட்டிருக்கிறதுனால அதை டிவைட் பண்ணும்போது அதில் ஒரு 3% எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட நெட் ரிட்டர்ன் 4%ல் வந்து நிற்கும். அதோட ஆவரேஜுக்கு கால்குலேட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா, அதாவது ஒரு நிலம் வாங்கும்போது, ஒரு கமர்ஷியல் பில்டிங் வாங்கும்போது 50%க்கு மேலே கடன் வாங்குறது வந்து அட்வைசபிள் கிடையாது. அதே மாதிரி உங்கள் நிலத்தில் அந்த கட்டடத்துலேயோ அந்த நிலத்துலேயோ வரக்கூடிய வருமானம் 6% இல்லை 5% கீழே வந்ததுனாலும் அதுவும் அட்வைசபிள் கிடையாது. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் மேலே வர வாரங்களில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வேறு என்னென்ன பேட்டர்னில் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. அவற்றிலிருந்து நமக்கு சிறு சிறு செய்திகளாக தொகுத்து வழங்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியான கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் மாற்றங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நிறுவன மாற்றங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நிறுவனங்களில் மாற்றங்களை நிகழ்விப்பவர் யாருன்னு கேட்டால் முதலாளிகள் அல்லது மேலே இருக்கக்கூடிய மேலாளர்கள், செயல் அதிகாரிகள். இவர்கள் தான் அதிகமாக செய்கிறோம். ஏன்னா கீழிருந்து வரக்கூடிய மாற்றம் அந்த அளவில் தான் இருக்கும். மேலிருந்து வரக்கூடிய மாற்றம் தான் எல்லா இடத்துக்கும் போய் சேரும். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருப்பதனால் மாற்றம் எங்கேருந்து வரும்னா இந்த டாப் டவுன்லேருந்து தான் வர ஆரம்பிக்க முடியும். அதனால தான் பல இடங்களில் சொல்லுவாங்க, எங்களை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும், இதை மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும்னு. மாற்றுறப்ப தான் தெரியும் அதிகமாக அங்கே யாரை மாற்றணும்னு கேட்டால் மாற்ற வேண்டியது முதலாளியை. ஆனால் அவரே நம்மளை கூப்பிட்டு வேலை கொடுத்துருப்பாரு. அப்போ நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சொல்லுவோம், இது அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இது உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், இது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ தொழில்நுட்பத்தில் மாற்றணும்னு எல்லாரையும் மாற்றிட்டு இவருக்கு தொழில்நுட்பத்தை என்ன பண்ணணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அல்லது எல்லாரையும் மாற்ற சொல்லிட்டு இவர் மட்டும் மாறாமல் இருந்தாங்கன்னா பல இடங்கள் இருக்கக்கூடியது அதுதான். அதை முதல்ல அவங்க உணர ஆரம்பிக்கணும். நம்ம அதுக்கு உண்மையிலேயே இந்த மாற்றத்துக்கு தயாராக. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு புஸ்தகம் படிக்கிறது இல்லை ஏதாவது ஒன்று கேட்டு பார்த்துட்டு உடனே நம்மளும் இதை பண்ணி பார்க்கலாமே, என்ன ஆகும், என்ன செலவாகும், இது என்னமோ இது மாதிரி, இது நல்லாயிருக்கு, இந்த படத்தை வாங்கி வீட்டில் மாட்டலாமேங்கிற மாதிரி, இந்த ஒரு புக்கை வாங்கி வச்சா சரியாயிடுமே அப்படின்னு. அப்படி கிடையாது விஷயம். மாற்றம் அப்படின்னு நீங்கள் உடனே உங்களுக்கு முதல்ல தயாராக இருக்கீங்களான்னு கேளுங்க. நீங்கள் அதுக்கு இல்லை தயாராக இல்லைன்னா தயவு செஞ்சு எந்த இதுவும் நீங்கள் மாற்றத்தை பற்றி நீங்கள் திங்க் பண்ண யோசிக்காதீங்க. முதல்ல உங்களுக்கு அதற்கான நேரம், அதற்கான ஒரு குவியல், அதாவது எப்படி கேட்டால் சிந்தனை குவியல் ரொம்ப முக்கியங்க. ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு இதை நீங்கள் மாற்றணும்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா அதற்கான நேரத்தை கொடுப்பீங்களா? அதற்கான அளவுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணுவீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய மக்களை சரி பண்ணுவீங்களா? பல நேரங்களில் இந்த சிறு தொழில்கள் செய்பவர்கள் எல்லாத்தையும் ஒருத்தரே செய்வாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் உங்களை வேறு வர சொல்லிட்டேன், இன்றைக்கி பார்த்து கொஞ்சம் எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த இவர் இருப்பார் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு இருக்கிறத பார்த்து அப்படின்னீங்கன்னா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நேரடியான ஒரு நேரம், உங்களுடைய ஈடுபாடு, உங்கள் அறிவு சம்மந்தப்படாமல் எந்த மாற்றமும் வராது. முதல் இதுக்கு நீங்கள் எப்படி நான் முதல்ல டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னேனோ, திருப்தியின்மை வேணும். முதல்ல என்ன வேணும்னா திருப்தியின்மை வேணும். இப்போ இருக்கிறது சரியாக வராது, கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதலீடு பண்ணணும் மாற்றங்கள். ஏன்னா இது நீங்கள் இப்போ செய்யாமல் போட்டிங்கன்னா மொத்தமாக மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கு நீங்களாக அதுக்கு அதாவது முதல்ல ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் கைசனில் போயிட்டு இருந்து இந்த சின்னதாக ஏதாவது நீங்கள் மாறுதல்கள் பண்ணாலே போதும்னு. அப்புறம் பிரேக் த்ரூ, இன்றைக்கி என்ன ரீஇன்வென்ஷனுங்கிறாங்க. ரீஇன்வென்ஷன் முழு இதையும் கட்டமைப்பையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்போ நம்ம இத்தனை ஒரு 50 வருஷமாக இருக்கிற கம்பெனின்னா 50 வருஷமாக செய்யாததை நம்ம ஒரு 5 வருஷத்தில் செய்ய வேண்டி வரலாம். முழுமையாக மாற வேண்டிய சூழ்நிலை வரலாம். எல்லாமே முழுமையாக மாறலாம். ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம், இப்போ ஆள் எடுக்கணும் அப்படின்னா பேப்பரில் நியூஸ் பேப்பரில் ஆடை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கன்சல்டண்ட்டை போட்டாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இது சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் அதற்கான குழுக்களில் நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்கன்னா ஆட்கள் கிடைக்கிறாங்க. மாறிப்போச்சு எல்லாமே, ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ ஒரு அதாவது நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம வாங்கிறது விற்கிறது அப்படின்னா கூட இன்றைக்கி என்ன எல்லா இடமும் ஆன்லைனில் நடக்குது. எல்லா இடத்துலையும் தொழில்நுட்பம் வந்துருச்சு. எல்லாருக்கும் நேரம் கம்மியாக இருக்குது, எல்லாருக்கும் அவசரம் இருக்குது, எல்லாருக்கும் உடனடியாக பண பரிமாற்றம் தேவைப்படுது. அப்போ நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே மாறியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஸ்கேலில் பண்ணாலும் அடுத்த கட்டத்திற்கு நகரணும்னா நீங்கள் செய்கிற விஷயங்களை செய்ய முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. இப்போ நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற அவுட்புட் வருது இல்லையா? நீங்கள் உள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியில் கொஞ்சம் இதை மதிப்பு கூட்டல் செய்யப்பட்டு வெளியில் வருது. இது உற்பத்தி மாதிரி பேசலாம், சரிங்களா? உள்ளே என்ன அதாவது இப்படி நீங்கள் மாவை என்ன அரைக்கிறீங்களோ அதுக்கேற்றளவு தோசை கிடைக்குது. வேறு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஒன்று நீங்கள் உள்ளே ஃபீட் பண்ணி ஆகணும் இல்லையா? நீங்கள் இதே நான் ஃபீட் பண்ணுவேன், ஆனால் வர்ற அவுட்புட் மட்டும் மாறணும்னா எப்படி மாறும்? பல முதலாளிகள் செய்யக்கூடிய தவறுகள் இதுதான். நான் எதையும் நான் மாற்றிக்க மாட்டேன். இதே மக்கள் தான் இருப்பாங்க,
நானும் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டோம், இதில் நீங்கள் நல்லா பிரமாதமாக மாற்றி கொடுங்க அப்படின்னா அது மாற்ற முடியாது. அது என்னென்னா சின்ன சேஞ்சஸ், காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் பண்ண முடியும். ஆனால் அடிப்படையாகவே நீங்கள் எல்லாவற்றையும் உட்படுத்தி பணம் செலவு பண்ண அவசியமே இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், பல பேர் நினச்சிக்கிறாங்க பணம் செலவு பண்ணாதான்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் நீங்கள் செய்வதற்கு பணம் செலவு பண்ணுறீங்களோ இல்லையோ, மாற்றம் செய்யாமல் இருந்தால் பணத்தை விரயம் செய்வீர்கள், அது உறுதி. எப்போ அந்த விரயம் நடக்கும்னு தான் தெரியாது. முழுமையான ஒரு அழிவிற்கு பின்பு இருக்கக்கூடிய கட்டமைப்பு வேலைகள் நடைபெறும். அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்குறது தான். வேறு எங்கே நம்ம முதலீடு செய்யலாம், எங்கே கற்றுக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இதுவே இல்லை, நம்மக்கிட்ட இருந்தவங்கெல்லாம் 30 வருஷமாக இருக்காங்க, ரொம்ப நாணயமானவர்கள், ரொம்ப நல்லவர்கள். சரி, நல்லது. இப்போ நான் இன்னொரு இது நம்ம தொழில் ஆரம்பிக்கிறோம், இங்கேருந்து யாராவது இடத்துல நம்ம தலைவராக போட முடியுமான்னா இல்லை, இங்கே இருக்கிறவங்க யாரும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறவங்க யாரும் நம்ம தலைவர்களாக செயல்படவே விட்டதில்லை. அவங்க என்னதான் இருந்தால் எத்தனை வருஷமாக இருந்தாலும் திரும்ப அவங்களை என்ன பண்ணுறோம், ஒரு கீழ்மட்ட ஒரு அதிகாரி மாதிரியே தான் வச்சுட்ருக்கோம். அவங்களுடைய பெயர் மாறலாம், அவங்களுடைய டெசிக்னேஷன் மாறலாம், சம்பளம் மாறலாம், ஆனால் அதிகாரம் கொடுத்தது கிடையாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வளரணும்னா இவங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்த தெரியணும். அதிகாரத்தை பயன்படுத்த தெரியணும், அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும், டார்கெட்ஸ் வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஃபோக்கஸ்ங்கிற விஷயம் நல்லா கவனிங்க. எதை நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று மாற்ற நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதற்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறது, அதற்காக எதையும் செய்ய தயாராகக்கூடிய ஒரு சூழல் இருக்கா. அப்படி ஒரு தயாராகக்கூடிய சூழல் நீங்கள் எல்லாத்துக்கும் உருவாக்கணும். இப்போ இதுதான் என்னுடைய உதாரணத்துக்கு இவங்க ஜப்பானியர்கள் ஒரே விஷயம் தரம் தான், தரத்துக்காக எதை வேணால் நான் சமரசம் பண்ணுறேங்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் வரும்பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழும்.